கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். அதுபோலதான் இங்கே தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அடுத்த வார்த்தை, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை. அப்ப ஆண்டவரே, நான் எவ்வளவு டவுன் ஆனாலும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன தூக்கி நிறுத்தி வைக்க முடியும். நீங்க அப்படிதான் வச்சிருந்தீங்க. ஆனா சத்துருக்களின் ஆரவாரம் பாருங்க. இந்த வேவு பார்க்க 2 பேர் போவாங்க. எங்க போவாங்க? எரிகோவுக்கு. எரிகோவுக்கு 2 பேர் போவாங்க. நம்ம நிறைய மேட்டர் இருக்கு பைபிள்ல. 2 பேர் போவாங்க. அவங்க யார்கிட்ட போவாங்க தெரியுமா? ராகா வீட்டில் போவாங்க. ராகா வீட்டுக்கு போகும்போது ராகா அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவா. என்ன சொல்லுவானா, யோசுவா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்கள் இருதயம் கரைந்து போனதால உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. சில காரியங்களை கேள்விப்பட்டு இருதயம் என்ன ஆகுது அப்படி தெரியுமா? கரைந்து போகுது. எரிகோ எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்கு. எரிகோ எப்படி இருக்கு? ஆனா எரிகோக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? கரைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி அடிக்கிறார் பாருங்க எரிகோவை. இது அந்த சைடுல இருந்து பார்த்துட்டு இப்ப இந்த சைடுக்கு வந்துடும். எரிகோ மதில்ல ஃபர்ஸ்ட் கை வைக்கல. எரிகோ மதில் யாருக்கு காரணமா இருந்து உள்ள இருந்தாங்க தெரியுமா? அவங்கள கரைய பண்றார். அதன் அர்த்தம் என்ன? அஸ்திபாரத்தை தொடுறார் கர்த்தர். இப்ப நான் அங்க போயிட்டேன்னா செய்தி ஆயிரும், நம்ம விஷயத்துக்கு வரும். சில காரியங்களை கேட்கும் போது நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும் தெரியுமா? அப்படியே கரையும், தொய்ந்து போயிடும், டவுன் ஆயிரும். இப்பதான் தாவீது சொல்றார், ஆண்டவர் கொஞ்சம் என்ன லிசன் பண்றீங்களாப்பா? தாவீதுக்கு அப்படி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன் ரைட்ஸ் இருக்கு தெரியுமா? கர்த்தர் விளம்புறத கேட்கிறவன். தேவன் ஒரு விசை விளம்பினார், 2 தடவை. கர்த்தர் விளம்புறத கேட்கிறவன் கர்த்தர்ட்ட கேட்கலாம், என்ன கொஞ்சம் கேளுங்க அப்படி. ஆமென். செய்தி ஆயிருமோன்னு நினைக்கிறேன். தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். இப்போ அப்படி டவுன் ஆயிட்டே இருக்கலாம். பூமியின் தாழ்விடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். போகும்போது, அப்பா கொஞ்சம் கேட்குறீங்களா? என்ன நீங்க அப்படி தூக்குங்க, உயரமான அடைக்கலத்தில் என்னை கொண்டு போய்விடும். இந்த தாவீது சில ஆட்களை நாபால் இடத்தில் அனுப்பும் போது நாபால் அவங்கள ரொம்ப கனவீனப்படுத்தி விட்டுரும். இதை கேள்விப்பட்டதும் தாவீது கோபம் நாபாலை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு வரும்போது, நாபாலுடைய மனைவி பேர் என்ன? அபிகாயில். என்ன பண்ணுவான்னா, ஓடி போய் தாவீதுக்கு எதிர்கொண்டு தாவீதை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பி விட்டுருவான். இந்த மேட்டர்லாம் யாருக்கு தெரியாது? நாபாலுக்கு தெரியாது. அவன் திராட்சரஸ் எல்லாம் குடித்து வெறிச்சிட்டு இருக்கும் போது அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் வெறி தெளிந்த பிறகு 1 சாமுவேல் 25:37 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாதிக்கப்பட்டு அப்படியே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 25:37-38 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில காரியங்களை பார்க்கும்போது, சில காரியங்களை கேட்கும்போது இருதயம் தொய்ந்து போகும், இருதயம் கரைந்து போகும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற? இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆயிட்டான். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில்
பல காரியங்கள் நமக்கு முன்னாக. நான் ஏற்கனவே சொன்னது போல இதனால இருதயம் தொய்ந்து போய், கரைந்து போய், செத்து போய் தேவ சமூகத்தில் நீங்க எடுக்கிறீங்கன்னா, இப்ப நம்ம எதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். எந்த வசனத்தை வைத்து தெரியுமா? சங்கீதம் 61:1-2 வசனங்களிலே, என் இருதயம் தொய்யும் போது நான் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில். ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 66:14 ஏசாயாவை கொண்டு, அதுக்கு முந்திர 13 சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். 14 நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து. எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் தேற்றி. நம் இருதயம் மகிழும்படியான காரியத்தை நம் கண்கள் காணும்படி செய்வார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல. இருதயம் கரைந்தா எல்லாமே அவுட். இருதயம் மகிழ்ந்தா எல்லாமே ஆணாயிரும். ஆமென். 73வது சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறார், நீர் என் இருதயத்தின் கன்மலையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் இருதயத்தின் கன்மலையா. ஆண்டவர் சமூகத்தில் இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்களுடைய நிலைமை நான் சொல்லுகிறது அந்த பாதையில பயணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். ஒருவேளை எல்லாரும் இந்த பாதையில பயணிக்கலைன்னாலும், இந்த 3 days பிரேயர்ல ஃபர்ஸ்ட் டேல பரிசுத்த ஆவியானவர் சிலருக்காக இந்த வார்த்தைகளை வைத்து செபிக்க வைக்கிறார். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஏசாயா 66:14 கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம், அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல. முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு, சேர்ல இருக்கிறவங்க அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. கீழே இருக்கிறவங்க முடிந்தால், இல்லைன்னா அப்படியே இருந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்தில். அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நம் மன வியாகுலம் அவருக்கு தெரியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அப்படியே பக்கத்திலேயே இருக்கிறார். சில இருதயம் நொறுங்கி போகிற அனுபவத்தில் நடத்தும் போது ஒரி பண்ணாதீங்க, அப்பா பக்கத்துல வர விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு எட்டாத உயரமான அடைக்கலத்தில் அப்படியே நீங்க அவங்க அண்ணாள போல இருதயத்தை ஊற்ற முடியுமா? ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்தில் அப்படியே விட்டு கொடுங்க. கண்களை மூடி, என் இருதயத்தின் கன்மலையாயிருக்கிறேன். நீர் என் இருதயத்தின் கன்மலையாயிரும். இருதயம் தோய்ந்து போகிற நிலை, கரைந்து போகிற நிலை, செத்து போகிற நிலை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர். அவர் சொல்றார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். உங்களை தேற்றுறதுக்கு யாருமே இல்லாம நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மடியில் வைத்து சுமக்க, இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், நான் தேற்ற உங்களை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீசஸ். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்னைக்கு அப்பா பாதத்தில் வந்திருக்கிற அன்பு உள்ளமே, இதோ உன்னை அரவணைக்கிற தேற்றதவாளர்,
தேற்றரவாளனப்பா, நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன்ப்பா, நான் ரொம்ப டவுனா இருக்கிற பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எனக்கு எட்டாத, எனக்கு எந்த நியூஸும் என்ன டவுன் ஆக்க கூடாத ஒரு உயரமான இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிருங்க ஆண்டவரே. எந்த காரியமும் என்ன டவுன் ஆக்க கூடாத, என்ன அந்த தாழ்விடத்தில் இறங்க பண்ண கூடாத அந்த உயரமான அடைக்கலத்துல ஜெபம் பண்ணுங்க. யாரு உங்க பக்கத்துல இருக்கவங்க சும்மா இருந்தா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காகவே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வைப்பதை நீங்கள் அறிவீர்கள். சில காரியத்துக்காக நான் காத்திருந்து ரொம்ப சோர்ந்து போய், நேத்து வர என்ன சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்க, இது நடக்குமா நடக்குமா. இன்னைக்கு நானே கேட்கிறேன் இது நடக்குமான்னு. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன்ப்பா. யோவான் ஸ்நானன் அப்படித்தானே டவுன் ஆனாரு. யோவானை சுத்தி இருக்கிறவங்க மேசியாவான்னு கேட்டாங்க. அவர் அப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. கடைசியில் அவரே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, உண்மையிலே நீங்க தான் மேசியாவா அப்படின்னு. பூமியின் தாழ்விடத்தில் இருந்து தகப்பனே, கண்ணீரோடு இந்த நேரத்தில் சில உள்ளங்கள் உம்முடைய பாதத்திலே தேற்ற ஒருவரும் இல்லாம, தேற்றுவதற்கு யாரும் இல்லாம, சிலருக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா யார்கிட்ட போய் அழறதுக்கு. கடந்த நாள்ல ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு போய் அழுறதுக்கு கூட ஒருத்தரும் கிடையாது அப்படின்னார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அன்பு உள்ளமே, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்றல்லவா சொன்னார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் இருக்கிறாரே, தேற்றுகிறவர். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.